ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே ஜாப்ஸ் மில். ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது ஆர்பிஎஃப், ரயில்வே சிறப்பு பாதுகாப்பு படையில் இந்த கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ், அடுத்து எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் எப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. இது சம்மந்தமாக ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 PDF உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டபிளுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 4000+ சம்திங் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, பட் அப்ளிகேஷன் மட்டும் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஆர்பிஎஃபோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நாளைக்கு காலையில், அதாவது நாளைக்கு தான் April 15 இல்லைங்களா. ஸோ April 15 மார்னிங் 10 AM வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் May 14 ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்லைனில் நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது ப்ரோ, அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தனியாக டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த May 15 May 24 வரை நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கான டைமிங்கும் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ், இதுக்கு 21,000 சேலரி. இந்த 21,000 சேலரி போக உங்களுக்கு ரயில்வே அலவன்ஸ் அதெல்லாமே இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு 25,000 30,000 கிட்டத்தட்ட அலவன்ஸே உங்களுக்கு ஒரு 20,000 வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேசிக் தான், சரிங்களா? அந்த அலவன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். 18 to 28 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 4,208 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். அதுக்கு மேலே 12th டிப்ளமோ டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ், இதுக்கு 35,000 பேசிக்கு. இனிஷியல் அப்படின்னா பேசிக்கு, அதாவது அடிப்படை சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பேசிக் மட்டுமே உங்களுக்கு 35,000. இது போக அந்த அலவன்ஸ், ரயில்வே அலவன்ஸ் அப்படின்னாலே ஏகப்பட்ட அலவன்ஸ் வரும். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 20,000 கூடுதலாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன ஏஜ் அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் 20 to 28 ஏஜுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மினிமம் வந்து 20 இருக்கணும். இதுக்கு 18 இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. சப் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் மினிமம் 20 to 28 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு 452 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபியூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி, சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்னு, அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான், இது ஃபேக்கெல்லாம் இல்லை. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ், ஸோ எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் சிபிடி எக்ஸாமினேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். இது மொத்தம் உங்களுக்கு ஒரு 13 லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தமிழ்லேயே வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். எக்ஸாம் சென்டர் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கும். சிபிடி எக்ஸாம் மெஜாரிட்டி சென்னையில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சிபிடி எக்ஸாம் தமிழ் லாங்குவேஜில் அட்டன் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடி இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உங்கள் ஹைட்டு வெயிட் இதெல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு சிபிடியில் நெகட்டிவ் மார்க்கிங் ஆல்சோ இருக்குது. 1/3 மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுறாங்க. தெரியல அப்படின்னா விட்டுருங்க. தப்பாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து போஸ்டிங். சரி ப்ரோ, நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம். நம்மளுக்கு போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரயில்வே ஜோனில் இந்த கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் எஸ்ஐக்கு வேகன்சிஸ் இருக்கோ அங்கே போஸ்டிங் போடுவாங்க. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து தான் நாங்கள் வந்து போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை ஜோனில் ஆர்பிஎஃப்க்கு வேகன்சிஸ் இருக்குது. ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் சென்னை ஆர்பிஎஃப்ல ஒரு ஜோனில் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா அங்கே உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. சரிங்களா? ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த ரயில்வே ஜோனில் வேகன்சி இருக்கோ அங்கே போஸ்டிங் போடுவாங்க. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து தான் நாங்கள் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிர்வாக தேவைக்கு பொறுத்து தான் போஸ்டிங் போடுவாங்க. ஸோ சென்னையில் வேகன்சிஸ் இருக்குது, சென்னையில் கூட உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக முக்கியமாக ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அது ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் டெக்னிக்கல் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒர்க்கிங் டேஸில் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 PM ஒர்க்கிங் டேஸில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஏதாச்சும் டெக்னிக்கல் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
ஸோ கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நீங்கள் 18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எஸ்ஐக்கு 20லேருந்து 28 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த 28 வயசுக்கு மேலே உங்களுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனு. ஸோ ஏஜ் பார் ஆனால் நீங்கள் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த இடைப்பட்ட தேதியில் பிறந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த 2/7/1996 1/7/2006 யூஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் இந்த வித்தின் டேட்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 2/7/1993 1/7/2006 பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அந்த இடைப்பட்ட தேதியில் பிறந்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை. 18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே 12th டிப்ளமோ டிகிரி மாஸ்டர் டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் 10th குவாலிஃபிகேஷன் இருந்தால் கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து இந்த எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இன்ஜினியரிங்கு எதனா இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு டிசிப்ளினில் டிகிரி முடிச்சு சர்டிஃபிகேட் இருக்கு ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாருங்கள். யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் 500 பே பண்ணணும். இந்த 500 அமௌண்ட்டில் உங்களுக்கு 400 வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 500 நீங்கள் பே பண்ணுறப்ப உங்களுக்கு அதில் 400 ரீஃபண்ட் வரும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனு ஃபீமேல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 250 அமௌண்ட் பே பண்ணுவீங்க. அந்த 250 அமௌண்ட்டும் நீங்கள் சிபிடி அட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ மோட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஆன்லைன் மோடு யூஸ் பண்ணி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிபிடி எக்ஸாமினேஷன் எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் பாருங்கள். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10th லெவலில் மெட்ரிகுலேஷன் லெவலில் சிலபஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஷின் பேப்பர் இங்கிலீஷு, உருது, மலையாளம், தெலுங்கு, தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 லாங்குவேஜில் இருக்கும். அதில் நீங்கள் தமிழில் விருப்பப்பட்டால் தமிழ்லேயே வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். 90 நிமிஷம் எக்ஸாம் இருக்கும். மொத்தம் 120 கொஷின். ஒரு கொஷனுக்கு 1 மார்க் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுற ஒரு கொஷனுக்கும் 1 மார்க். நீங்கள் ஒரு வேளை அட்டன் பண்ணல அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு மார்க்கும் வந்து நாங்கள் குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிடெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 1/3 0.25 மார்க் வந்து நாங்கள் வந்து குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டன் பண்ணல அப்படின்னா குறைக்க மாட்டாங்க. தப்பாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 1/3 மார்க் வந்து ரிடியூஸ் ஆகும். ஸோ மினிமம் பாசிங் மார்க் பாருங்கள். யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாமில் மினிமம் 35% மார்க் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 30% மார்க் இருந்தாலே போதும். சிபிடி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகலாம். குறைஞ்சது இந்த பர்சன்டேஜ் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகலாம். இதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போக முடியும். அப்போ தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சிலபஸ் பாருங்கள். அரித்மெட்டிக்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அதாவது டாப்பிக்கு, அதில் இருந்து எத்தனை மார்க் கொஸ்டின் வரும், டீட்டெயில்டு சிலபஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துட்டாங்க. செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரன்னிங்கு, லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1600 meters ரன்னிங் வந்து நீங்கள் 5 minutes 45 seconds நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து உங்களுக்கு லாங் ஜம்ப் 14 feet இருக்கும். ஹை ஜம்ப் வந்து ஒரு 4 feet இருக்கும். அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் இருக்குது. அவங்களுக்கு 800 meters ரன்னிங் இருக்கும். அதை நீங்கள் 3 minutes 40 seconds கம்ப்ளீட் பண்ணிடணும். லாங் ஜம்ப் 9 feet இருக்கும். ஹை ஜம்ப் வந்து 3 feet இருக்கும். அடுத்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஹைட்டு, செஸ்ட்டு இதெல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா மேல் கேட்டகிரிக்கு ஹைட் 165 centimeters இருக்கணும். ஃபீமேல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 157 centimeters இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் ஒன்லி ஃபார் மேல்ஸ். அன்எக்ஸ்பேண்டட் 80, எக்ஸ்பேண்டட் 85 centimeters இருக்கணும். எஸ்சிஎஸ்டி மேல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 160 centimeters ஹைட்டு. ஃபீமேல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 152 centimeters இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ சம்மந்தப்பட்ட ஜோனல் ஆஃபீஸில் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக நான் நாளைக்கு காலையில்
வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இதே மாதிரி தான் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். சரிங்களா? அந்த டேட்டு, சேலரி இது மட்டும்தான் மாறும். மற்றபடி அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, அடுத்து அந்த சிலபஸ்ஸு இதெல்லாமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இந்த 2 நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ சப் இன்ஸ்பெக்டருக்கு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவலில் இருக்கும். கான்ஸ்டபிளுக்கு வந்து 10th லெவலில் இருக்கும். எக்ஸாம் ப்ரொசீஜர் எல்லாமே ஒரே மாதிரி தான். சிலபஸ் மட்டும்தான் உங்களுக்கு மாறும். சரிங்களா? அதாவது எக்ஸாம் டைமிங்கு, நம்பர் ஆஃப் கொஷினு, அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற ப்ரொசீஜரு அது எல்லாமே ஒரே மாதிரி தான். சிலபஸ் மட்டும் உங்களுக்கு மாறும். எஸ்ஐ வந்து டிகிரி லெவலில் இருக்கும், கான்ஸ்டபிள் 10th லெவலில் இருக்கும். மற்றபடி செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, அந்த ஏஜ் அது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 2 நோட்டிஃபிகேஷனும் கம்பைன் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க.